ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم المال والبنون زينة الحياة الدنيا والباقيات الصالحات خير عند ربك ثوابا وخير أملا ويوم نسير الجبال وترى الأرض بارزة وحشرناهم فلم نغادر منهم أحدا وعرضوا على ربك صفا لقد جئتمونا كما خلقناكم أول مرة بل زعمتم أن لن نجعل لكم موعدا ووضع الكتاب فترى المجرمين مشفقين مما فيه ويقولون يا ويلتنا ما لهذا أحدا. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم المال والبنون زينة الحياة الدنيا والباقيات الصالحات خير عند ربك ثوابا وخير أملا ويوم نسير الجبال وترى الأرض بارزة وحشرناهم فلم نغادر منهم أحدا وعرضوا على ربك صفا لقد جئتمونا كما خلقناكم أول مرة بل زعمتم
ألن نجعل لكم موعدا ووضع الكتاب فترى المجرمين مشفقين مما فيه ويقولون يا ويلتنا ما لهذا الكتاب لا يغادر صغيرة ولا كبيرة إلا أحصاها ووجدوا ما عملوا حاضرا ولا يظلم ربك أحدا. சூரத்துல் கஹ்ஃபுடைய 46வது ஆயத்திலிருந்து இன்றைய தஃப்சீருடைய வகுப்பு ஆரம்பிக்கின்றது. கடைசி வாரம் நாங்கள் அல்லாஹுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாக்களில் ஒன்றாகிய முக்ததிரை போன்றதுதான் காதிர், கதீர். அல்லாஹ் எந்தளவு சக்தி உடையவன் என்று உலகத்தார்களுக்கு தெரியாது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிவிட்டார். அல்லாஹ் காதிர், அல்லாஹ் கதீர், அல்லாஹ் முக்ததிர். அல்லாஹுடைய சக்தியை பற்றி நாங்கள் அல்லாஹும் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை வைத்து சொல்லலாம். எங்களுடைய நம்பிக்கை சில நேரம் அது நிராசையாக மாறிவிடுகின்றது. அல்லாஹ் எந்தளவு சக்தி உடையவன் என்பதை நீங்கள் விளங்கவில்லை என்றே அல்லாஹ் சூரா ஜுமரிலே அல்லாஹ் சொல்லிவிட்டார். وَمَا قَدَرُوا اللَّهَ حَقَّ قَدْرِهِ. அல்லாஹுடைய அந்த கதிர் இருக்குதே, சக்தியை உங்களால் கணக்கெடுக்க முடியாது, உங்களால் யோசிக்கலாது. وَالْأَرْضُ جَمِيعًا قَبْضَتُهُ يَوْمَ الْقِيَامَةِ. கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் இந்த முழு பூமியையும் அப்படியே அல்லாஹ் எடுத்துருவான், ஒரு வட்டமாக, ஒரு உருண்டையாக முழு பூமியை. وَالسَّمَاوَاتُ مَطْوِيَّاتٌ بِيَمِينِهِ. வானத்தை அல்லாஹ் அப்படியே சுருட்டிடுவான். மத்வியாத், நாங்கள் பாயை சுருட்டுறது போல சுருட்டிட்டுவான் அல்லாஹ். விளங்கி கொள்ளுங்க அல்லாஹ் எப்படி இருப்பான், அல்லாஹ்வுடைய சக்தி என்ன. அவன் தான் காதிர். இப்போ நாங்கள் ஒரு துவாவை கேட்டுட்டு யோசிக்கிறோம், என்ன துவா கபூலாக இல்லையோ, அல்லாஹ் இதை செஞ்சு தாரத்துக்கு ஏலாதா அல்லாஹ்க்கு, அல்லாஹ் காதிர் இல்லையா, அல்லாஹ் முக்ததிர் இல்லையா, அல்லாஹ் கதீர் இல்லையா, எங்கட அல்லாஹ்க்கு சக்தி இல்லையா, நாங்க விலங்கல்ல, அவ்வளவு. அல்லாஹ் பொறுமையுடையவர், அல்லாஹ் பொறுமையுடைய. அல்லாஹ் பிடிக்க நாடினால் சிலரை அதற்கு பிறகு எழும்ப முடியாது. அல்லாஹ் தர நாடினால் அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அதைத வலா முஅதிய லிமா மனஅத. அல்லாஹ் தந்தா தடுக்க யாரும் இல்லை, அல்லாஹ் தடுத்தா தர யாரும் இல்லை. எங்களுக்கு தரணும் அல்லாஹ் தான், மக்கள் தந்து எங்களை நிரப்பேலாது. உலகத்தில் ஒவ்வொரு ஷையுக்கும் முக்ததிர் அவன் தான். எது வேணுமோ அல்லாஹுடத்த அந்த ஹசானா இருக்குது, அவன் காதிர். அவன்
இந்த நம்பிக்கையை உள்ளத்தில் எடுக்கிறது தான் மூமீன்களுடைய ஆக கடமை தான். கஷ்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், துன்பங்கள் வரும், வராததல்ல வாழ்க்கை, சோதனைகள் வரும், எங்களோட துவாக்கள் கொஞ்சம் பின்னுக்கு ஆகும். கேட்டது நடக்குது இல்லையே, எவ்வளோ குனூத் ஓதினோம் நடக்கலையே, எவ்வளோ துவா ஓதி பார்த்தோம் நடக்கலையே, எவ்வளோ அல்லாஹ் இடத்துல அப்படி சொல்லிடக்கூடாது. ஒரு நாள் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய எதுவுமே வீணாகாது. அவன்தான் முக்ததிர். யா அல்லாஹ் முக்ததிர் என்பதை காட்டுவான். யாருக்கு தெரியுமா? நம்பினவங்களுக்கு, அல்லாஹ்வை நம்பினவங்களுக்கு. அதனால அல்லாஹ் وَكَانَ اللَّهُ عَلَى كُلِّ شَيْءٍ مُقْتَدِرًا என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் الْمَالُ وَالْبَنُونَ زِينَةُ الْحَيَاةِ الدُّنْيَا, அல்லாஹ் சொல்றான் செல்வமும் பிள்ளைகளும் இந்த உலகத்துடைய ஆக எங்களுடைய சிந்தனைகளை எல்லாம் நிறைத்து வைத்திருக்கக்கூடிய விடயம் இந்த ரெண்டு தான். என்ன? அல் மால் வல் பனூன். முதலாவது செல்வம், இரண்டாவது பிள்ளைகள். இந்த ரெண்டுடைய ஆசை இல்லாதவங்க உலகத்திலே இல்லை. ஏன்? இந்த உலகத்துடைய அலங்காரம் அதுதான். ஜீனா ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா. துனியாவுடைய வாழ்க்கையுடைய அலங்காரம் என்ன? காசும் பிள்ளைகளும். அது முஸ்லிமாக இருக்கலாம், மூமினாக இருக்கலாம், ஆலிமாக இருக்கலாம், ஹாஃபிலாக இருக்கலாம். எல்லோருக்கும் இந்த ரெண்டுடைய ஆசை விருப்பம் இருக்கு. ஆனா புத்திசாலித்தனம் என்னண்டா, இந்த ஆசைகளை ஒரு இடத்தோட போதும் என்ற மனதை உருவாக்கி கொள்றது. ஆசையை யாரும் கட்டுப்படுத்தல. ஆசையை கட்டுப்படுத்தணும்னா எங்க போறது? பணம் சம்பாதிக்கணும் ஆசை தான். பிள்ளைகளை பெற்றெடுக்கணும் என்ற ஆசை. அல்லாஹ் சொல்லிட்டான், அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா. செல்வமும் பிள்ளைகளும் இந்த உலக வாழ்க்கை ஜீனா. ஜீனாண்டா என்ன? அலங்காரம். ஜீனாண்டா என்ன? அதுதான் அலங்காரம். உங்களோட செல்வம் இருந்தா தான் மக்கள் உங்கள் பக்கம் சாய்வாங்க. ஏன் மால் என்று அரபுல சொல்ற? மால் என்றால் அரபுல அல் மால் என்றால் நாய் கூட உங்களுக்கு வாளை காட்டும். காசு இருந்தது. காசு இருந்ததை என்ன செய்வாங்க? உங்களை மதிப்பாங்க. எமீலுன்னாஸ் மால எமீலு, மக்கள் சாய்வாங்க. காசு இருந்தா தான் சாய்வாங்க. ஒரு கல்யாணம் கேட்டு போங்க, காசு இருக்குதா பொன் வரும், நல்ல மாப்பிள்ளை வரும். மாலுங்கிறது தான். ரைத்துன்னாஸ கது மாலு இலாமா இந்தஹு மாலு. அரபுல ஒரு கவிதை இருக்குது. மக்களை பார்க்கிறேன் சாயிறாங்க சாயிறாங்க. யார் பக்கம் சாயிறாங்க? யார்கிட்ட காசு இருக்குதோ அவன் பக்கம் தான் சாயிறாங்க. ரைத்துன்னாஸ கذஹபு இலாமன் இந்தஹு ذஹபு. மக்களை பார்க்கிறேன் போறாங்க போறாங்க. யார்கிட்ட போறாங்க? தங்கம் இருக்கிறவன் தான் போறாங்க. ரஐத்துன்னாஸ கதின் ஃபது இலாமன் இந்தஹுல் ஃபிது. மக்களை பார்க்கிறேன் போறாங்க யார்கிட்ட? வெள்ளி தங்கம் காசு. இந்த மூணும் படுது. எந்த இடத்துல பணம் இருக்குமோ, எந்த இடத்துல காசு இருக்குமோ, மக்கள் என்ன செய்வாங்க? அதன் பக்கம் சாய்வாங்க. சாய்வாங்க, காசின் பக்கம் சாய்வாங்க. இது உலகத்துடைய அலங்காரம். அல்லாஹ் சொல்லிட்டான். இப்ப அலங்காரத்துக்கு ஒரு நாள் முடிவொன்று இருக்கா இல்லையா? அலங்காரம் இல்லாம போகும். இப்ப டெக்கரேஷன் பண்ணப்பட்டவைகள் ஒரு நாளைக்கு என்ன செய்யும்? அது இல்லாமல் ஆகும். இப்போ ஒரு பொண்ணை டெக்கரேஷன் பண்றாங்க, வடிவமைக்கிறாங்க. அந்த அழகுபடுத்தப்பட்டது இப்ப காலையில லொஹருக்கு அசருக்கு தான் அழகுபடுத்துறாங்கன்னு வைங்கள. சில நேரம் அடுத்த நாள் காலையாக கொள்ள அந்த எல்லா அழகுபடுத்தலும் கலட்டப்பட்டுருமா இல்லையா? ஒரு நாள் தான். இத ஜீனா. உலகத்துடைய செல்வம், உலகத்துடைய பிள்ளைகள் என்பது அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா.
உலகத்துடைய அலங்காரமே தவிர ஏமாந்துடக்கூடாது. உங்கள்கிட்ட பல கோடி பணம் இருக்குது, உங்கள்கிட்ட 12 பிள்ளைகள் இருக்குதுன்னு ஏமாந்துடாதீங்க. சம்பாதிங்க, பிள்ளைகளை பெற்றெடுங்க. இவைகளை வைத்து ஒரு நாளும் என்ன செஞ்சிடக்கூடாது, ஏமாந்துடப்படாது. ஏன் அல்லாஹ் அதையும் எங்களுக்கு உபதேசமா சொல்லிட்டான். பிள்ளையை தந்தவன் அவன் தானே, செல்வத்தை தந்தவன் சொல்லிட்டான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிகும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ذிக்ரில்லாஹ் ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون. சூரத்துல் முனாஃபிகூன்ல அல்லாஹ் சொல்லிட்டான், ஈமான் கொண்டவர்களே, லா துல்ஹிகும் அம்வாலுக்கும், உங்களுடைய செல்வங்கள், வலா அவுலாதுக்கும், உங்களுடைய பிள்ளைகள், அன் ذிக்ரில்லாஹ், அல்லாஹுடைய ஞாபகத்தை விட்டு உங்களை மறக்கடித்து விடக்கூடாது. தொழுக நேரம் செல்வம் கடையா இருக்கணும், பள்ளி போய்த்திருக்கு. இரவு ஃபுல்லா சம்பாதிக்கிறீங்க, அதுக்காக சுப தொழுகையை விட்டுறாதி, லுஹர் தொழுகையை விட்டுறாதீங்க, அசர் தொழுகையை விட்டுறாதீங்க. அல்லாஹ்ட திக்ரை விட்டும் எங்களை செல்வம் எங்களை மறக்கடிச்சிடக்கூடாது. இந்த மறந்துட்டப்பா, ஏன் மறந்துச்சு? அசர் தொழுகைக்கு அதிமுக்கியம் செலுத்தணும். ஏன்? அசர் தொழுகைதான் அதிகமானவர்கள் மறக்கிற தொழுகை. உலகத்துடைய செல்வத்தை தேடி தேடி அசர் தொழுகை மறந்துடும். அல்லாஹ் உபதேசமா சொல்லித்தார். ஏற்றுக்கொள்றவங்க ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாதவங்க போய் பார்க்கலாம். உங்களோட பிள்ளைகளோ செல்வமோ உங்களை மறக்கடித்து விடக்கூடாது. அவ்வாறு மறக்கடிக்குமாக இருந்தால் நீங்க நஷ்டவாளி. அல்லாஹ் சொல்லிது, செல்வம் தேவை, பிள்ளைகள் தேவை. எனக்கு பிறகு அல்லாஹ்வுடைய திக்ருக்கு பிறகுதான், அல்லாஹ்வுக்கு பிறகுதான் தேவை. அல்லாஹ்வுக்கு பிறகுதான் தேவையெல்லாம், அல்லாஹ்வுக்கு முந்தி தேவையில்லை. அல்லாஹ் சொல்றான் இன்னொரு இடத்துல, சூரா லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். சரி, இந்த செல்வம் பிள்ளைகளை சேர்த்து கொண்டு எனக்கிட்ட வந்தீங்கண்டா நீங்க கௌரவமானவங்க நினைச்சீங்களா? நம்மில் பலர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, இதை நான் செல்வந்தராக அல்லாஹ்வை சந்திச்சா அல்லாஹ் என்ன விட்டுருவான், எனக்கு அதிகமான பிள்ளைகள். அல்லாஹ் தெளிவா குர்ஆன்ல இந்த ஆயத்துல சொல்லிட்டான். இதே மாதிரி லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன், லா யன்ஃபஉ மால் செல்வம், வலா பனூன் பிள்ளைகள் என்னிடத்துல பிரயோஜனம் அளிக்காது. எனக்கிட்ட பிரயோஜனமான விடயம் என்ன? இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், சாந்தியான உள்ளத்தோட வாங்க, நைட்டு நல்ல உள்ளத்தோட வாங்க. செல்வம் பிள்ளைகள் வாழ்க்கைக்கு தேவை, வாழ்க்கைக்கு என்ன தேவை, ஆனா நிரந்தரமாக இருக்காது. சூரா தகாபுன்ல 3வது இடத்துல அல்லாஹ் சொல்லிட்டான், இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா வல்லாஹு இன்தஹு அஜ்ருன் அஸீம். அல்லாஹ் சொல்லிட்டான், உங்களோட செல்வமும் பிள்ளைகளும் உங்களுக்கு ஃபித்னா தான். உங்களுக்கு என்ன? நல்லா விளங்கு, நல்லா யோசிங்க இந்த ஆயத்தை. இன்றைக்கு செல்வம் இல்லாம வாழையிலுமா? ஏலா. பிள்ளைகள் இல்லாம வாழையிலுமா? ஏலா. அப்ப எப்ப இது ஃபித்னாவா விரோதியா எங்களுக்கு மாறுமெண்டா, எங்களை செல்வத்தையும் பிள்ளைகளையும் அல்லாஹ் சொன்ன மாதிரி வளர்க்கலண்டா. அல்லாஹ் சொன்ன மாதிரி வளர்த்துட்டோம்னு வைங்க, அல்லாஹ்க்கு பிறகுதான் செல்வம், அல்லாஹ்க்கு பிறகுதான் எங்கட பிள்ளைகள். எங்கட செல்வமும் பிள்ளைகளும் சீதேவிகள். ஆகவேதான் அல்லாஹ் அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தித் துன்யா என்று சொல்லிட்டு
வல்பாக்கியாத்துஸ் ஸாலிஹாத். இந்த பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. வல்பாக்கியாத்துஸ் ஸாலிஹாத். பாக்கியாத்துஸ் ஸாலிஹாத் என்ன? சாலிஹான மீதமாக இருக்கக்கூடியவைகள். செல்வமும் பிள்ளைகளும் மீதமாக ஒரு நாளும் என்ன? இன்றைக்கு மௌத்தானவங்கள்ட்ட போய் கேளுங்க, மையத்திடத்தில் இவ்வளோ காலம் உலகத்தில் சேர்த்த காசு எங்கன்னு கேளுங்க. இவ்வளோ காலம் சேர்த்த காசு இன்றைக்கு காலையில் அவர் மௌத்தானாரண்டா அவ்வளவு சொத்து, காசு, காணி, கடைகள் எல்லாம் இன்னொருவருடைய பேருக்கு மாறிட்டு இன்றையோடு. உங்களோட நிரந்தரம் இல்லையே. சரி, இவர் உடுத்திருந்த உடுப்புகள் யாரிடம் கேளுங்க. இவர் கட்டியிருந்த வாட்ச் இப்ப எங்க போயிட்டு? மணிக்கூடு. போட்டிருந்த கண்ணாடி எங்க போயிட்டு? பொறுமதி யார்ட்டையும் காட்டாம மறைச்சு வச்சு எல்லாம் களவாடப்பட்டுட்டு, எல்லாம் விடுபட்டு. உங்களோட வாகனம் போயிட்டு, வீடு போயிட்டு. இப்ப டீட்டர் பேர் மாத்துறதுக்கு பிரச்சனை. இப்ப நீங்க தனியால் ஆயிட்டீங்க. இப்ப உங்களோட செல்வம் போயிட்டு, உங்களோட பிள்ளைகளும் சொந்தமா இப்ப இல்லை. உங்களுக்கு சொந்தம் இல்லை பிள்ளை. இப்ப உங்களுக்கு பிள்ளைய கூப்பிட்டா வரவும் மேலா, அவருக்கு உங்களுக்கு கூப்பிடவும் மேலா. இப்ப எங்களுக்கு நிரந்தரமாக எங்கள்கிட்ட இருக்கக்கூடியதுக்கு பேர் தான் என்ன? பாக்கியாத்துஸ். அது எங்கடதான், அது எங்கடதான். புத்திசாலிகள் யாரு தெரியுமா? இந்த ஜீனத்துல் ஹயாத்தி துனியா இருக்குதானே, இந்த உலக வாழ்க்கையோட ஜீனா இருக்குதானே, செல்வம் பிள்ளைகள் இருக்குதானே, இந்த ரெண்டையும் சம்பாதிக்கிறதோடு சேர்த்து பாக்கியாத்து சாலிஹாத்தை சேர்த்துருவாங்க. அல்லாஹ் செல்வத்தை பிள்ளையை தந்துட்டாண்டு வைங்க, அல்ஹம்துலில்லாஹ் போதும் என்ற மனதோட இப்ப எதை சம்பாதிக்கணும் தெரியுமா? பாக்கியாத்துஸ். என்ன பாக்கியாத்து சாலிஹாத்தை விளங்கப்படுத்த போறேன் என்னன்னு. இதுக்கு மேல எங்களுக்கு அல்லாஹ் தரட்டும். ஆனா இப்ப நான் 40 வயது அடைஞ்சிட்டேன், நான் 30 வயது அடைந்துட்டேன், இன்னும் என்ற வாழ்க்கை கொஞ்சம் நினைச்சிட்டேன். இப்பொழுது புத்திசாலித்தனம் பாக்கியாத்து சாலிஹாத்தை சேர்க்கும். பாக்கியாத்து சாலிஹாத் என்ன செய்யும்? தண்ட கடைசி மூச்சு வரைக்கும் மால் வல்பனூன் சேர்க்கிறது அல்ல. அல் மாலு வல் பனூன் ஜீனத்துல் ஹயாத்தி துனியா, உலகத்துடைய அலங்காரம். ஆனா பாக்கியாத்து சாலிஹாத் தான் எங்களோட வரப்போகுது. அல்லாஹ் சொல்றான், வல் பாக்கியாத்து சாலிஹாத் கைருன் இன்த ரப்பிக சவாபா. ரப்பிடத்துல உங்களுக்கு நல்ல நன்மைதார அதுதான். நல்ல நன்மை மட்டுமல்ல, கைருன் இன்த ரப்பிக சவாபன் வ கைருன் அமலா. ஒரு மனிதன் ஆதரவு வைக்கக்கூடியதும் அதுதான். நான் செய்யலையே அப்பா, என்கிட்ட இல்லையே பாக்கியாத்து சாலிஹாத் கொஞ்சமா இருக்குதேன்னு யோசிப்பார். இதுல மட்டும் கஞ்சத்தனம் ஆயிடக்கூடாது. பாக்கியாத்து சாலிஹாத்துல பாக்கியாத்து சாலிஹாத் என்ன? திர்மிதியில் வரக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லகீது இப்ராஹீம் லைலத உஸ்ரிய பி. நான் இரவு பிரயாணம் செஞ்சேனே, அந்த நேரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சந்தித்தேன். நபி அவங்க சந்திச்சாங்க தானே மிஅராஜில். சந்தித்த பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பார்த்து சொன்னாங்க, யா முஹம்மத் அக்ர உம்மத்தக மின்னிய ஸலாம். உங்களுடைய உம்மத்துக்கு என்னுடைய சலாத் எத்தி வை. இந்த இடத்துல நாங்கள் வாலைக்கும் சலாம்னு சொல்லோம். ரசூலுல்லாஹுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் பதில் சொல்லோம். நாங்கள் எங்களுக்கு சலாம் சொல்லி அனுப்பினாங்க. யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். வஅக்பிருஹும் அன்னல் ஜன்னத தீபத்து துர்பா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உங்களோட உம்மத்துக்கு சொல்லுங்க, சொர்க்கத்துடைய பூமி நல்ல மண். சொர்க்கத்துடைய பூமி என்ன? நல்ல மண். அஸ்பத்துல் மா, தண்ணீர் மதுரமான தண்ணீர். வஅன்னஹா கியான், ஆனா எந்த மரங்களும் இல்லாத பூமியாக இருக்கு. வஅன்ன கிராஸஹா, அந்த சொர்க்கத்தில் மரம் நாற்று எப்படி தெரியுமா?
சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். என்னென்ன சொல்லி கொடுத்தாங்க சொல்லுங்க பாப்போம். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். இந்த நாளுக்கு பேர் பாக்கியாத்துஸ் சாலிஹாத். இந்த நாளுக்கு பேர் என்ன? எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா? தெரியும், ஆனா ஹயாத்தாக்கும் தெரியும். இந்த நாக்கிறதுக்கு இருக்குது எங்களுக்கு, ஹயாத்தாக்கும், சொல்லணும், பேசணும். உலகத்தை பத்தி ஜீனத்துல் ஹயாத்தி துனியாவை பேசுற சபைகள்ல போய் பாக்கியாத்துஸ் சாலிஹாத்த பேசும். தெரியாது மக்களுக்கு பாக்கியாத்துஸ் சாலிஹாத் எப்படி சேர்க்கிறன்னு தெரியாது. அடுத்த ஹதீஸ் அன் அபி சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு أن رسول الله صلى الله عليه وسلم قال استكثروا من الباقيات الصالحات. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாக்கியாத்துஸ் சாலிஹாத் அதிகமாக செய்யுங்க. قيل وما هي يا رسول الله. அவ கேட்கப்பட்டது, பாக்கியாத்துஸ் சாலிஹாத் என்ன யா ரசூலல்லாஹ்? சொன்னாங்க, அத்தக்பீர் والتهليل والتسبيح والتحميد ولا حول ولا قوة إلا بالله. பாக்கியாத்துஸ் சாலிஹாத் என்ன தெரியுமா? அத்தக்பீர், மௌலா அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வாயில வந்து கொண்டே இருக்கும். சும்மா செய்யலாமே, 24 மணித்தியாலும் தக்பீர் சொல்லலுமா இல்லாத எங்களுக்கு. ரெண்டாவது வத்தஹ்லீல், மூன்றாவது வத்தஸ்பீஹ், சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். சிலரை பார்த்திருப்பீங்க, எந்த நேரமும் சுப்ஹானல்லாஹ் சொல்லுவோம், எந்த நேரமும் சுப்ஹானல்லாஹ் வாயில வந்துட்டே இருக்கும். நான்காவது வத்தஹ்மீத், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். இந்த ஐந்துக்கும் பேர் என்ன? பாக்கியாத்துஸ் சாலிஹாத். இது இரண்டாவது ஹதீஸ். மூன்றாவது ஹதீஸ் அன் அபி தர்தா ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله هن الباقيات الصالحات وهن يحطتن الخطايا كما تحط الشجرة ورقها وهن من كنوز الجنة. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுப்ஹானல்லாஹ் என்ன திக்ர் சொல்லுங்க. ரெண்டாவது வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். இந்த ஐந்தும் தான் பாக்கியாத்துஸ் சாலிஹாத். இந்த ஐந்தும் தான் என்ன தெரியும், எங்களுக்கு தெரியாத ஒன்று இல்லை உலகத்தில். ஆனா செய்யறது யார்? அதான் பிரச்சனை. யார் செய்யறது? பாக்கியாத்துஸ் சாலிஹாத்த சேர்க்கிற யாரு? ஆனா ஜீனத்துல் ஹயாத்தி துனியாவை சேர்த்துட்டோம். அல் மாலு வல் பனூன், செல்வம் புல்ல, செல்வம் புல்ல. இது உலகத்துடைய அலங்காரம். எங்கேயாவது இந்த கிழமை நீங்க போன தஃப்சீர் நடந்ததிலிருந்து புதன்கிழமையிலிருந்து இந்த கிழமையுள்ளுக்கு நீங்க எத்தனை சபைக்கு போயிருப்பீங்க, எத்தனை நண்பர்களை சந்திச்சிருப்பீங்க. எங்கேயாவது பாக்கியாத்துஸ் சாலிஹாத்தை பத்தி பேசினாங்களா, காசு பிள்ளைகளை பத்தி பேசினாங்களா? ஒரு சபை சொல்லுங்க. ஒரு நண்பர் உங்களுக்கு பாக்கியாத்துஸ் சாலிஹாத்தை சேர்க்கணும் அப்பான்னு ஒரு புத்தி சொல்லி தந்த ஒரு நண்பர். அப்ப நண்பர்கள் இல்லை உங்களுக்கு, விரோதி தான் இருக்கு உங்களுக்கு. எல்லா விரோதிகளும் சேர்க்கிறாங்க, செய்யறாங்க, யோசிக்கிறாங்க. என்ன தெரியுமா? எது துனியாவுடைய அலங்காரம் அதை எப்படி சேர்க்கிற, அதை எப்படி சேர்க்கிற. பாக்கியாத்துஸ் சாலிஹாத் தான் கண்ணை பொத்தினாலும் எங்களோட. நான் சொன்னனே, பிண்டை காலையில மௌத்தானவங்கட சொத்து எங்க, காலையில மௌத்தானவங்கட மனைவி எங்க, காலையில மௌத்தானவங்கட பிள்ளைகள் எங்க, யாருக்கு சொந்தம்?
ஆனால் டே காலையில் மௌத்தானவங்கட பாக்கியாத்து சாலியாத் யாருக்கு சொந்தம்? இப்போ நான் ஒன்று திக்ர் செஞ்சோம், நாங்கள் இது எனக்கு சொந்தமா வேறு யாருக்கு சொந்தமா? அது எனக்கு சொந்தம். ஆனால் என் காசு, என் கண்ணாடி, என் தலப்பா, என் ஜுப்பா, நான் என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் எனக்கு சொந்தம். உயிர் பிரிஞ்சிச்சேன்னா இன்னொருத்த சொந்தக்காரன் ஆயிரும். என் வாகனம், என் சொத்து. அதனால தான் அல்லாஹுடைய புத்தி என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்லித்தரக்கூடிய புத்திசாலித்தனம் பாக்கியாத்து சாலிஹாத்தை சேர்த்தெடு. அடுத்த ஹதீஸ் நசாயி, தபரானி, பைஹகில வரக்கூடிய ஹதீஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஹுது ஜுன்னதகும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கேடயங்களை கையில் எடுத்து கொள்ளுங்க. ஜுன்னாண்டா என்ன? கேடயம் என்னத்துக்கு எடுக்கிறது? கேடயம் எடுக்கிற விரோதிக்கு பயந்தாத்தான். கீலே யா ரசூலல்லாஹ் மின் ஐ அதுவின் கத் ஹதர், எந்த விரோதிய பயந்து கேடயத்தை எடுக்கன்னு கேட்டாங்க சஹாபாக்கள். சொன்னாங்க, பல் ஜுன்னதகும் மினன் நார், நரக நெருப்பிலிருந்து தப்பிக்க கேடயத்தை எடுங்கண்டார். என்ன கேடயம் யா ரசூலல்லாஹ்? சுப்ஹானல்லாஹ். திரும்ப சொல்லிருக்காங்க, என்ன? சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர். இந்த நாளையும் சொல்லி கொடுத்தார். சொன்னாங்க, فَإِنَّهُنَّ يَأْتِينَ يَوْمَ الْقِيَامَةِ مُقَدِّمَاتٍ مُعَقِّبَاتٍ مُجَنِّبَاتٍ وَهُنَّ الْبَاقِيَاتُ الصَّالِحَاتُ. இந்த திக்ர்கள் தான் கியாமத்துடைய நாளையில முன்னால பின்னால உங்களோட வரும். பாப்பம் திக்ர், பாப்பம் திக்ர், சாதாரணமான திக்ர் அல்ல இவை. அதனால தான் உலமாக்களிடத்தில் காலை மாலை திக்ரன் இருக்கு. சுபக தொழுதுட்டு தூங்க ஓடக்கூட, சுபக தொழுதுட்டு கொஞ்சம் உட்காரும். சுபக தொட்டு என்ன செய்யணும்? சூரியன் உதிக்கும் வரையாவது கொஞ்சம் உட்காரும். உட்கார்ந்து 100 தடவை சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம். அமைதியா பாக்கியாத்து சாலியாத்தை சேர்க்கணுமே. காலையிலே சம்பாதிச்சிரும். இப்போ நாங்கள் ரிஸ்க்கு எழும்புறையா ரஸ்ஸாக்கு தேடி எழும்புறதா? நாங்கள் எதுக்கு எழும்புறோம்? இன்றைக்கு பெரிய பிரச்சனை உண்டு உலகத்தில். முஸ்லீம்கள் காலையில் எழும்புவது ரிஸ்க்குக்காகவா ரஸ்ஸாக்குக்காகவா? ரிஸ்க்குக்காக. அதான் ஆகப்பெரிய பிரச்சனை. 8 மணிக்கு எழும்பினா போதும். 8 மணிக்கு என்னத்துக்கு எழும்புறீங்க? தொழிலுக்கு போதும். இல்லை எழும்பின நேரம் தொழலாம் தானே. யார் சொல்லி தந்த இஸ்லாம்? ரஸ்ஸாக்குக்காக எழும்பணும். சுபோக்கு எழும்பிருங்க, சேர்க்கணுமே. என்ற ஆயுள் முடிஞ்சு 30 வருடம் முடிந்து 40 வருடம் முடிந்து விட்டது. சேர்க்கணும். சுபக தொழுதுட்டு உட்கார்ந்து ஒரு 100 தடவை பாக்கியாத்து சாலியாத்தை சேரு. அசர தொழுதுட்டு உட்காருங்க. இதை வாழ்க்கையில கொண்டு வாங்க, வாழ்க்கையில கொண்டு வாங்க. இதை எங்களோட பிள்ளைகள் பழகணும். எங்கட வாப்பாமார் எங்களுக்கு படிச்சு தராம இருக்கலாம். சில நேரம் வாப்பாமார் இந்த பயான்கள் கேட்காம இருக்கலாம். அவங்க இந்த சூரா கஹ்ஃபுடைய தஃப்சீர் படிச்சிருந்தாங்கன்னு எங்களுக்கு காட்டி தந்துருவாங்க. இப்படித்தான் இப்படித்தான் இப்படித்தான். அசர தொழுதுட்டு உட்காருங்க. கூட்டாளிமாவோட பேசினது போதும், மனைவியோட பேசினது போதும். டைம் இருக்குது மற்ற நேரம். அசருக்கு பிறகு உட்கார்ந்து ஒரு 100 தடவை குறைஞ்சது சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில். ஒரு நாளைக்கு 200 பாக்கியாத்து சாலியாத் ரெடி. மனைவியை பழக்குங்க, பிள்ளைகளை பழக்குங்க. பாக்கியாத்து சாலியாத் சேர்த்தீங்களான்னு கேளு. அப்பதான் அவங்களுக்கு விளங்கும் குர்ஆனுடைய ஆயத் இப்படி எல்லாம் இருக்குது. நீ குர்ஆன் குர்ஆன் என்று பேசப்படுதுதான், அமல்ல செயல்ல. ஒரு மணித்தியாலத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கலாம் எல்லாருக்கும் தெரியும். ஒரு மணித்தியாலத்துக்கு எவ்வளவு பாக்கியாத்து சாலியாத்தை சேர்க்கலாம்னு யாருக்கு தெரியும்? அதனாலதான் தொழுதுட்டு ஓடக்கூடாது. 5 நேர ஃபர்து தொழுதுட்டு என்ன செய்யக்கூடாது?
ஓடக்கூடாது, உட்கார்ந்து அமைதியாக உட்கார்ந்து. இப்படி கனடாவில் பார்ப்பீங்க, தொழுது முடியொரு துவா கேட்டுருவாங்க, எல்லாம் ஓடிடுவாங்க. அந்த அளவுக்கு அவசரப்பட்டு ஓடி டொலரை சம்பாதிச்சு நீங்கள் சொர்க்கம் போகலாது. அவசரமா அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் கனடாவில் செய்வாங்க, உடனே துவா நடக்கும். ரப்பனா அலைக்க தவக்கல்னா வ இலைக்க நஸ்தஈன் சுப்ஹான ரப்பிக ரப்பில் அம்மா யசிஃபூன் எல்லாம் ஓடுறான். அந்த அளவுக்கு அவசரப்பட்டு ஓடி என்னத்தை கண்டி எதை 50 ஊட்ட வாங்கிட்டீங்களா கனடாவில், கொஞ்சம் உட்காந்து 33 தடவை சுப்ஹானல்லாஹ் விரலால் எண்ணுங்க. சுப்ஹானல்லாஹ் 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 சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொரு சுப்ஹானல்லாஹ்க்கு சொர்க்கத்தில் மரம் நாட்டப்படுது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி அனுப்பியிருக்கிறாங்களே சுப்ஹானல்லாஹ் பாக்கியாத்து ஸாலிஹாத் 33 தடவை கையால் எண்ணுங்க. கையும் கியாமத்து நாளில் வரும் சாட்சியா. அல்ஹம்துலில்லாஹ் 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 33 தடவை. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் 34 தடவை. எத்தனை ஆயிட்டு? 100. ஒரு தொழுகைக்கு பிறகு 100 பாக்கியாத்து சாலிஹாத் என்றால் 5 நேர தொழுகைக்கு பிறகு வந்தா எத்தனை? ஒரு நாளைக்கு அதுல 500 பாக்கியாத்து சும்மா சேரும். அதே நேரம் தூங்குறதுக்கு தூங்க போறீங்க, தூங்கும் பொழுது ஒரு 100 பாக்கியாத்து சாலிஹாத். தஸ்பீ ஃபாத்திமான்னு சொல்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு படித்து கொடுத்த பாக்கியாத்து சாலிஹாத். தூங்க போறீங்க, தூக்கம் வரப்போகுது, 33 தடவை சுப்ஹானல்லாஹ் 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 அல்ஹம்துலில்லாஹ் 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 அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். சின்ன பிள்ளைக்கு படிச்சு கொடுங்க, 3 வயசு பிள்ளைக்கு படிச்சு கொடுங்க. அந்த புள்ள என் உம்மா என் வாப்பா படிச்சு தந்தாங்கன்னு அது மௌத்து வரையும் செய்யும். அந்த பிள்ளை தண்ட பிள்ளைக்கு படிச்சு கொடுக்கும், என் வாப்பா அன்னைக்கு படிச்சு தந்த திக்ர். இந்த திக்ரை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுத்தாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களிடத்தில் ஒரு மாணவர் கேட்டார், நீங்க இந்த திக்ரை விடவே மாட்டீங்களா, தூங்கும் பொழுது செய்வீங்களே திக்ர்? சொன்னாங்க, நான் விட்டது இல்லை. அப்ப கூட சிஃபின் யுத்த இரவு என்ன செஞ்சீங்க? நல்ல கேள்வியா இல்லையா? யுத்தம் நடந்துச்சு. சொன்னாங்க, அந்த இரவிலும் நான் இந்த திக்ரை செய்தேன். என்ன பாக்கியாத்து சாலிஹாத் பெருமதி. திக்ர் எடுபட்டுட்டு திக்ர் என்று சொல்லும் பொழுது அதிகமானவங்க பேசுற தஸ்பியை பத்தி. தஸ்பி மணி தஸ்பி மணி உருட்டக்கூடாது. தஸ்பி மணி உருட்டக்கூடாது என்ற பிரச்சனையை வைங்க. எங்கேயாவது திக்ர் செய்ய என்றதுக்கு என்ன வேணும் உங்களுக்கு? என்னங்க, ஈச்சங்கொட்டை எடுத்து எண்ணுங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஈச்சங்கொட்டை வச்சிருந்தாங்க. ஈச்சங்கொட்டை இல்லாட்டி புளியங்கொட்டை வச்சு எண்ணுங்க. 100 புளியங்கொட்டையை வச்சு 100 திக்ர். ஈச்சங்கொட்டை புளியங்கொட்டையை விட தஸ்பி மணி நல்லமே, லேசி தானே. அதுக்குத்தான், வேற ஒன்றுக்கும் இல்லை. தஸ்பி, இந்த தஸ்பியை வச்சு இதுதான் யஹூதியலும் செய்யறாங்க, இதுதான் கிறிஸ்தவர்களும் செய்யறாங்க, நாங்க செய்யக்கூடாது. இந்த இடத்துல தஸ்பி மணியா முக்கியம், தஸ்பியா முக்கியம். அதை பத்தி எல்லாம் இந்த இடத்துல பேச்சு. நீங்க விரலால செய்யுங்க, விரலால செய்யுங்க, தஸ்பி செய்யுங்க. அது ஈச்சங்கொட்டையால செய்தாலும் சரி, நீங்க தஸ்பி மணியால செஞ்சாலும் எதால செய்யறது எண்ணிக்கைக்கே தவிர அதல்ல எங்கட நோக்கம். அதை சொல்லி தஸ்பி இல்லாம போய் தொழுது முடி எழுமிட்டு ஓடுறது. பாக்கியாத்து ஸாலிஹாத் வைங்க. ஒரு நாளைக்கு 600 பாக்கியாத்து ஸாலிஹா சும்மா செய்யறது பாருங்க. 5 நேர தொழுகைக்கு பிறகு 500, தூங்கும் பொழுது 100, 600, காலை மாலை 100, 800 பாக்கியா. எவ்வளோ கொடை வல்லல இருப்பான் இவன், எவ்வளோ சந்தோஷமா இருப்பான். சில உலமாக்களை பத்தி வந்திருக்குது, அவங்க பேச மாட்டாங்க, பேசுறது இல்லை. அவங்க தேவையில்லாத பேச்சு பேசுறது இல்லை. 15,000 தடவை சலவாத் ஓதுவாங்க. சலவாத் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். போய் பாருங்க, உலமாக்கள் பேச மாட்டாங்க. நீங்க போய் பலாய கதைச்சாலும் கேட்க மாட்டாங்க.
இங்கே பலாய போய் காய்ச்சாந்து செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்க பாக்கியாத்து சாலியாத்தை சேர்க்கிறாங்க. ஏண்டா அவங்களுக்கு தெரியும், கண்ணுக்கு முன்னால தெரியும், இந்த கூட்டாளிமாரோ இந்த செல்வமோ என்னோட வராது, எல்லாம் போலி, எல்லாம் போலி. என்னோட வாரது என்ன? வல்பாகியாத்து ஸாலிஹாத். சூரா மரியம் அல்லாஹ் சொல்றான் இதே மாதிரி வயஸீதுல்லாஹு அல்லதீன இஹ்ததௌ ஹுதா வல்பாகியாத்து ஸாலிஹாத்து கைருன் இன்த ரப்பிக தவாபன் வகைரும் மரத்தா. பாக்கியாத்து ஸாலிஹாத் தான் உங்களுக்கு சிறப்பு. முயற்சி பண்ணுவோமா இன்ஷா அல்லாஹ்? ஒவ்வொரு ஆயத்தும் எங்களோட மரணம் வரை வாழ்க்கைக்கு தேவைன்றதை மறந்துடாது. வல்பாக்கியாத்து ஸாலிஹாத், எந்த நாளும் நாளாந்தம் எப்படி கூட்டுற பாக்கியாத்து ஸாலிஹாத். ஆகவே புத்திசாலிகள் யாரண்டா நாளாந்தம் திக்ரில் ஈடுபடுவாங்க. வல்பாக்கியாத்து ஸாலிஹாத்து கைருன் இன்த ரப்பிக தவாபா, நன்மைகள் வந்துடும். வகைருன் அமலா, ரெண்டு கைர் வந்திருக்கு பாரு. கைருன் இன்த ரப்பிக தவாபன் வகைருன் அமலா, ரப்பிடத்தில் கூலியாலும் சிறந்தது, ஆசை வைக்கிறதுக்கும் சிறந்தது. இப்போ நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ ஆசைகள் இருக்குது, அது நிறைவேறு இது நிறைவேறு. ஆகப்பெரிய ஆசை என்ன தெரியுமா? பாக்கியாத்து ஸாலிஹாத்தோட சொர்க்கம் போயிடும். அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேரடியாக கியாமத்துடைய நாளை பற்றி அல்லாஹ் சொல்றான். وَيَوْمَ نُسَيِّرُ الْجِبَالَ وَتَرَى الْأَرْضَ بَارِزَةً وَحَشَرْنَاهُمْ فَلَمْ نُغَادِرْ مِنْهُمْ أَحَدًا. சூரா கஹ்ஃபுடைய 47வது வசனம் மிக கடினமான வசனம். அல்லாஹ் சொல்றான், ஒரு நாள் வரப்போகுது, அந்த நாளையில் இந்த மலைகளை எல்லாம் இல்லாமலாக்கி விடுவோம். وَيَوْمَ نُسَيِّرُ الْجِبَالَ, இருந்த இடத்தில் எல்லா மலைகளும் நகர்த்தப்பட்டு விடும். وَيَوْمَ نُسَيِّرُ الْجِبَالَ, எத்தனை ஆயிரம் மலைகள் இருக்கு, எல்லா மலைகளும் தூள் தூளாக மாறிவிடும். அல்லாஹ் வேற ஆயத்துல கேட்கிறான், وَيَسْأَلُونَكَ عَنِ الْجِبَالِ فَقُلْ يَنْصِفُهَا رَبِّي نَسْفًا. நபி, உங்களிடத்த மலைகளை பற்றி கேட்குறாங்க. இந்த மலைகளை ரப்பு தவிடுபொடி ஆக்கிடுவான். ஏன் மலைகளை பற்றி சொன்ன? மனிதனை விட மிக பிரம்மாண்டமான படைப்பு தான் என்ன? இந்த மலை கூட அந்த நாளுடைய பயங்கரத்தை தாங்கிக் கொள்ளாதென்றா மனிதன் தாங்குவானா? وَبُسَّتِ الْجِبَالُ بَسًّا فَكَانَتْ هَبَاءً مُنبَثًّا, மலைகள் தவிடுபொடியாக்கப்படும், அப்படியே தூசி போல ஆயும். அல்காரியா ஓதுறோமா இல்லையா? அல்காரியா சூராவில் அல்லாஹ் ரெண்டு விடயத்தை தான் சொல்றான். அல்காரியா மல் காரியா வமா அத்ராக மல் காரியா يوم يكون الناس كالفراش المبثوث وتكون الجبال كالعهن المنفوش. ரெண்டு நிகழ்வு. முதலாவது மனிதர்கள் கபறுகள் எழுப்பாட்டப்பட்டு ஈசல்களை போல மாறிடுவாங்க. திசை தெரியா? ஈசலுக்கு திசை தெரியாது, எல்லாம் கபருக்கு மேலே இருப்போம். ரெண்டாவது மலைகள் அப்படியே பஞ்சா பறந்துரும். அப்படிப்பட்ட ஒரு நாள். முதலாவது நிகழ்வு وَيَوْمَ نُسَيِّرُ الْجِبَالَ. கொஞ்சம் கற்பனை கேடுங்க. அல்லாஹ் எதிர்காலத்தில் நடக்கக்கூடியது இப்ப சொல்லி தந்துட்டான். அவிடத்தை போய் யோசிக்காதீங்க. நாங்கெல்லாம் இன்ஷா அல்லாஹ் சந்திக்க இருக்கிறோம். உலகத்தில் முழு பேரையும் பார்க்கத்தான் இருக்கிறோம். குர்ஆன் ஏற்றுக்கொண்டவங்க, ஏற்றுக்கொள்ளாது. இது இந்த கதை காவியம் படிக்கலையே, நாங்கள் கதை படிக்கல. சும்மா சில கதைகள் சொல்லுவாங்க. சில கதை சொல்றதுக்கு மக்கள் சேருவாங்க, லட்சக்கணக்கிலே மக்கள் சேருவாங்க. கதை பாட்டு படத்துக்கெல்லாம் பார்க்கறதுக்கு என்ன லட்சக்கணக்கிலையும் போவாங்க. எல்லாம் போய் நடிப்பு. இது நடிப்பை பற்றி பேசல, நடக்க போகுது இன்ஷா அல்லாஹ் அன்றைக்கு பார்ப்போம்.
குர்ஆன் எதிர்காலத்தில் நடக்கும் மறைவான விடயங்களை பேசின வேதம் இது. மறைவான விடயம் யாருக்கு? இந்த அல்லாஹ் அறிவித்ததா இல்லை. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அறிவித்த மறைவான விடயம், வஹி. இது இல்முல் கைப். இது அதுல ஒன்றுதான் என்ன, இந்த மலைகள் எல்லாம் தவிடு பொடியாக்கப்படும். மலையுடைய ஷேப்பை பார்த்தோம்னா இது அழியும் போல விளங்குதா? இல்லை. அல்லாஹ் சொல்லிட்டா நம்புறோம். மறைவான விடயம் இது. எப்ப தெரியாது. وَيَوْمَ نُسَيِّرُ الْجِبَالَ முதலாவது. இரண்டாவது وَتَرَى الْأَرْضَ بَارِزَةً وَتَرَى الْأَرْضَ بَارِزَةً இந்த பூமியை பாப்பீங்க. பாரிசா, பாரிசான என்ன அரபுல? பாரிசா என்ற அரபுல இந்த பூமியில எந்த அடையாளமும் இருக்காது. இப்போ நீங்க தஃப்சீர் வகுப்பை முடிச்சுட்டு வீட்டை போகிறதுக்கு ஒரு அடையாளம், அட்ரஸ் இருக்கா இல்லையா? வீட்டை போய் சேருவீங்களா இல்லையா? கியாமத்துடைய நாளையில் கபறுகளிலிருந்து எழும்பினோம்டா அடையாளம் ஒன்று இல்லை. ஏண்டா ஒரு நாடு இருக்காது. கனடா, அமெரிக்கா, ஆசியா, ஆப்பிரிக்கா, ஒரு நாடும் இல்லை, ஒரு அடையாளமும் இல்லை. அப்ப என்ன? அப்ப தனி மைதானம். அதான் பாரிசா. இதை பத்தி யோசித்தா ஒரு மனிதன் எப்படி வாழுவான்? அதான் யோசிக்க சொல்லிருக்க அல்லாஹ் குர்ஆன்ல. இதை யோசிங்கன்னு தானே சொல்லிருக்க. தெரியாத யோசிக்க மக்களுக்கு. பாரிசா வதரல் அர்த பாரிசா. இந்த பூமியை உறுதியாக வைக்கிருந்த மலைகள் கூட இல்லையே. மழையும் இல்லை பூமியில், தனி. அப்ப இங்க இருந்து பார்த்தா எங்க விளங்கும்? முழு உலகம் எழும்பி நிற்கும். ஒரு மனிதன் ஒளியறது கூட இடமில்லை. எங்கவே ஒளியே, எல்லாம் ஒரு தர மட்டம். அல்லாஹ் சூரா தாஹாவுல ஃபயதருஹா காஅன் ஸஃப்ஸஃபா லா தரா ஃபீஹா இவஜன் வலா அம்தா. அல்லாஹ் சொன்ன அப்படியே தரமட்டமா இருக்குமா, எந்த வளைவும் இல்லை. இங்கிருந்து பார்த்தா விளங்கும். ஏனென்றா முழு உலக மனிதர்களும் எழும்பி நிற்கணுமே. அல்லாவை ஏமாத்திட்டு போயிடுமா? உலகத்தை ஏமாத்துற மாதிரி, உலகத்தில் உள்ளவங்களை ஏமாத்துற மாதிரி. முதல் விடயம் என்ன? மலைகள் தவிடுபடி ஆயிடும். இரண்டாவது விடயம் என்ன? வதரல் அர்த பாரிசா. பூமி அப்படியே பாரிசா. பாரிசாண்டா என்ன? என்ன பாரிசாண்டா? எந்த விதமான அடையாளங்களோ, வீடுகளோ, கட்டிடங்களோ, மரங்களோ, தண்ணியோ, ஆறோ, என்ன மேடோ, பள்ளமோ ஒன்றும் இல்லை. யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் தூரம் போகல பள்ளம், இங்கிட்டு கொஞ்சம் மேடு, ஒன்றும் இல்லை. நேர இருக்கும். ஏன்னா உலகம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து கடைசியாக பிறந்த மனிதன் வரை நிற்கணும் அதில், மைதானத்தில் விளங்கணும் எல்லாருக்கும். இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறது. எப்படி பெரிய ஃபங்க்ஷன் இருக்கு. அதுதானே மார்க்கம். மார்க்கம்னு நாங்கள் இறங்கி இருக்கிறோம். அதில் விளையாடையில் அந்த ஃபங்க்ஷனில் நாங்கள் வெல்லோம். உலகத்தில் வெற்றி அடைகிறது அல்ல. இரண்டாவது வதரல் அர்த பாரிசா. மூன்றாவது என்ன தெரியுமா? இதுதான் ஆக முக்கியம். வஹஷர்னாஹும். எல்லாரையும் எழுப்பாட்டுவோம். ஹஷிரங்கிற அதான் யௌமுல் மஹ்ஷர். வஹஷர்னாஹும். அப்ப யார் சரி மிஸ் ஆகுவாங்களா? எங்களை யாருக்கும் சந்தேகம் வரலாம். எழுப்பாம உற்றுவானு அல்லாஹ். அதுக்காக 4வது வசனத்தை சொல்றான். ஃபலம் நுகாதிர் மின்ஹும் அஹதா. ஒருவரை கூட நாங்கள் விட்டு வைக்க மாட்டோம். சில நேரம் பிள்ளை பிறந்து உடனே மௌத்தாயிடும். இது கூட எழுப்பாட்டம். எப்படிப்பட்ட ஒரு மைதானமா இருக்கும்ன்றதை கற்பனைக்கு எடுத்தோமா இருந்தா பாக்கியாத்து சாலிஹாத்துக்காக பாடுவோம். உயிரையும் கொடுப்போம். உயிரை கொடுத்து எவ்வளோ பேர் போயிட்டாங்க முன்னு இதுக்காக. இந்த 4 விடயம் முக்கியமான விடயம். முதலாவது மலைகள் இல்லாமலாக்கப்படும். இரண்டாவது வதரல் அர்த பாரிசா. பூமி அப்படியே பாரிசாவாயிரும். மூன்றாவது வஹஷர்னாஹும்.
எல்லாரையும் எழுப்பாட்டுவோம், எல்லாரையும் பார்க்கலாம். நான்காவது ஃபலம் நுகாதிர் மின்ஹும் அஹதா, யாரையும் முட்டு வைக்க மாட்டோம். சூரத்துல் வாக்கியா ஓதுறோம் தானே, குல் இன்னல் அவ்வலீன வல் ஆகிரீன லமஜ்மூஊன இலா மீகாத்தி யௌமின் மஅலூம். நபியே சொல்லுங்க அவங்கள்ட்ட, முதலாமவர்கள் கடைசியானவர்கள் எல்லோரையும் குறிப்பிட்ட நாளையில் குறிப்பிட்ட இடத்தில் ஒன்று சேர்ப்போம். இதுக்கு நாங்க தயாரா? இதுக்கு தயாராகும். இந்த ஃபங்க்ஷன் மஷ்ஹதுன் அதீம், குர்ஆன் சொல்லு. இதுக்கு நான் ரெடியா, என் பிள்ளைகள் ரெடியா, என் மனைவி ரெடியான்னு பார்த்துக்கொள்ளு. புத்திசாலியர் பார்த்துக்குவாங்க. புத்தி இல்லாதவன் தான் அதை பற்றி யோசிக்கவே மாட்டான். அது பார்ப்போம், போய் பார்ப்பீங்க. போய் பார்க்குற அளவுக்குரிய இடம் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, முஸ்லிமுடைய ஹதீஸ், சமிஅத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் யுஹ்ஷரு நாசு யௌமல் கியாமah, கியாமத்துடைய நாளையில் மனிதர்கள் எழுப்பாட்டப்படுவாங்க. எப்படி? ஹுஃபாத்தன், முதலாவது ஹுஃபாத் என்ற செருப்பு இல்லாம. கபூரில் இங்கே செருப்பு போடுற, செருப்போடு அடக்கிற யாரையாவது இல்லையே. முதலாவது செருப்பு இல்லை. ரெண்டாவது உராத்தன், நிர்வாணியாக தான் எழும்புறது, உடுப்பு இல்லை, உடுப்பு இல்லை, உடுப்பு இருக்காது. உராத்தன் ரெண்டாவது. மூன்றாவது உர்லன், ஹத்னா செய்யப்படாதவர்களா. அப்போ உலகத்தை ஹத்னா செஞ்சிருக்கீங்க, சுன்னத்து வச்சிருக்கு, அது ஹத்னா செய்யப்பட்டிருக்காது. ஏன் இதை தெளிவாக சொன்னாங்கண்டா, எழும்புற விதம் ஒன்று ஓடுமே. எங்களுக்கு என்ன பெருமை, பள்ளிக்கு போய் தொழுறதுக்கு எங்களுக்கு என்ன பெருமை, இபாதத் செய்யறதுக்கு எங்களுக்கு என்ன பெருமை. சொன்னாங்க, ஃபகுல்து யா ரசூலல்லாஹ், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, யா ரசூலல்லாஹ், அர்-ரிஜாலு வன்-நிசாஉ ஜமீஅன் யன்துரு பஅதுஹும் இலா பஅத், ஆண்கள் பெண்கள் சிலர் பார்க்க மாட்டாங்களா? நிர்வாணம் எழும்பினா, ஹத்னா செய்யப்படாமல் எழும்பினா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் அம்ரு அஷத்து மின் ஐயந்துர பஅதுஹும் இலா பஅத். ஆயிஷா, ஒரு ஆளை பார்க்கிறத விட அந்த நாளுடைய பயங்கரம் கடினமான. ஒருத்தர் பார்க்கிறது என்ன, அது ரெண்டாவது. இந்த உலகத்தில் வேலையில்ல, அதுதான் மற்றவனை பார்க்குறது. சொல்லுவாங்க, அடுத்தவன் என்ன செய்யறான் என்று பார்க்காம அடுத்தது என்ன செய்யணும்னு பார்த்துட்டு மேலே வைத்திரு. அடுத்தது என்ன செய்யணும், அடுத்தது அப்படி யோசி. அடுத்தவன் என்ன செய்யறான்னு பார்க்கிறார். சுனாமி ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? என்ற ஊர் சாய்ந்தமருது, நான் பிறந்தது, நான் சுனாமி நேரம் சாய்ந்தமருதுல இருந்தேன். ஏன்னா அந்த நிகழ்வை சொல்லணும், அதிகமானவங்க மறந்திருப்பாங்களே. சாய்ந்தமருது ஜும்மா பள்ளிவாசல்ற கீழ்த்தட்டில் தான் மையத்தெல்லாம். மையத்து என்ன, நான் தான் லோகர் தொழுவிச்சேன் அந்தாண்டு பள்ளியில். அப்படியே பூர்த்தியாக மையத்து கீழே, ஜும்மா பள்ளி பூர்த்தியாக மையத்து. மேலே தான் எல்லா கடல் ஓரத்தில் இருந்தவங்கெல்லாம் வந்து மேலே மேலே அனுப்பினாங்க. மேலே தான் வச்சிருந்த சாப்பாடெல்லாம் மேலே தான் சப்ளை. அப்போ தான் ஒரு 2 மணி இருக்கும், காலையில் தான் 8:40 தானே அடித்தது. 8:40 தானே என்ன சுனாமி. நான் ரோட்டில் நிற்கிறேன், பிள்ளைகளை தூக்கிட்டு வராங்க, கடல் வந்துட்டு. போய் பார்க்குறேன், ஒரு தரம் வந்துட்டு போயிட்டு தண்ணி 2:30-3 மணி இருக்கும், திரும்ப கடல் வருதுன்னு சொல்லிட்டாங்க. அப்பதான் கண்டன் மக்கள் நிர்வாணமாக ஓடுறது. எனக்கு உடனே விளங்கின இந்த ஹதீஸ் தான். மற்றவங்களை பார்க்க மாட்டாங்களா? ஊர்ல இருந்த வைத்தியர்கள், படித்தவங்க, வாகனம் உள்ளவங்க எல்லாம் கார் எடுத்துட்டு ஓடிட்டாங்க கொழும்புக்கு. எல்லாம் ஓடிட்டாங்க. வாகனம் இல்லாதவங்க எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க பள்ளிக்கு மேல. தங்கல்ல, அதிகமானவங்க தங்கல்ல ஊர்ல. பள்ளிக்கு வந்தா மேல அது அதை விட மோசம். உடுப்பு இல்லாம வந்துட்டாங்க 2-3 பேர். அங்க பார்க்கல.
அதை யார் பார்க்கிறது? அந்த இடத்துல மற்றவனுடைய அவுரத்தை பார்க்க நேரம் இல்லை, பாதுகாக்கிறது தான் நேரம். அந்த நேரம் இந்த ஹதீஸ் ஞாபகம் வந்தது. உலகத்துடைய சுனாமிக்கு இவ்வாறண்டா அந்த நாள் எப்படி இருக்கும்? அந்த நாள் எவ்வாறு இருக்கும்? அதுதான் அல்லாஹ் எங்கள்கிட்ட சொல்லிட்டான். ஹதீஸ்ல வந்திருக்குது, ஹுஃபாத்தன் உராத்தன் குர்லா. ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தும். அன்றைக்கு அசருக்கு தான் நாங்கள் ஜனாசா அடக்க தொடங்கினது. ஊர்ல 3 மௌலைமார் தான் மிஞ்சிருந்தார் கடைசியா, ஜனாசா குளிப்பாட்டுறதுக்கும் தொழுவிக்கிறதுக்கும் அடக்கிறது. இதெல்லாம் வரலாறு பதிவு செய்கிறேன். ஏன்? இது யாரும் எதிர்க்கலாது. இந்த வரலாறுகள் என்ன யாரும் என்ன செய்யலாது. இன்று ஊர் யார் யாரையோ தூக்கி பிடிக்குது. இன்றைக்கு நாங்க பேச விரும்பல அவைகளை. ஹதீஸ்ல வந்திருக்குது, செருப்பில்லாதவர்களாக, ஆடை இல்லாதவர்களாக, ஹத்னா செய்யப்படாதவர்களாக எழுப்பாட்டப்படுவார். அப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான நாளை எதிர்பார்த்திருக்கிறோம். அந்த நாளுக்காக நாங்கள் இன்றிலிருந்து தயாராகுவதற்கு என்ன செய்யணும்? பாக்கியாத்து சாலிஹாத்தை சேர்க்கும். சும்மா இருக்கிற நேரம் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ். சும்மா இருக்கக்கூட, சும்மா பேசிட்டு இருக்கிறதில்ல, சும்மா படம் பார்க்கறதில்ல, சும்மா பாட்டு கேட்கறதில்ல, எல்லாம் சேரும் அங்க. இன்றைக்கு எவ்வளோ சேர்த்துட்டோம் யோசிச்சு பாருங்க. இன்ஷா சில உலமாக்களை பார்த்துருக்கிறோம், ரப்பிக்ஃபிர்லின்டே இருப்பாங்க. ரப்பிக்ஃபிர்லி, ரப்பி அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரு, என் பாவத்தை ரப்பிக்ஃபிர்லி. அவங்களோட வாயில எந்த நேரம் இஸ்திக்ஃபார். ஏன்? இதெல்லாம் பயந்தவங்க. ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாக்கியாத்து ஸாலிஹாத்தை சேர்க்கக்கூடிய உயர்ந்த நல்லவர்கள் கூட்டத்தில் யா அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தருள்வாயாக. இன்ஷா அல்லாஹ் இந்த வாரத்திலிருந்து எங்களோட தமிழ் ஜும்மா டொரண்டோவில் ஆரம்பிக்குது. இன்ஷா அல்லாஹ் ஜும்மாவுடைய நேரம் 1 மணிக்கு நாங்கள் சூரத்துல் கஹ்ஃப் ஓத ஆரம்பிக்கின்றோம். 1:30 மணிக்கு ஜும்மா ஆரம்பிக்கும். ஆகவே டொரண்டோவில் இருக்கக்கூடிய தமிழ் பேசக்கூடிய மக்கள் அனைவர்களும் எங்களுடைய ஜும்மாவில் கலந்து கொள்ளலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்தவர்களாகவும் சிறந்தவர்களாகவும் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. இந்த ஓதின ஆயத்துகளை ஓதிப்பார். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். المال والبنون زينة الحياة الدنيا والباقيات الصالحات خير عند ربك ثوابا وخير أملا ويوم نسير الجبال وترى الأرض بارزة وحشرناهم فلم نغادر منهم أحدا اللهم إنا نسألك رضاك والجنة ونعوذ بك من سخطك والنار سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.